வன்முறை கும்பலால் நாம் தமிழர் கட்சியினுடைய கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை ஒன்றிய செயலாளர் பேரன்பிற்குரிய சகோதரன் சேவியர் குமார் அவர்களை படுகொலை செய்த கருணாநிதியினுடைய வாரிசுகள் ஸ்டாலினுடைய தொண்டர்களை பார்த்து எளிய மக்களின் பிரதிநிதிகளாக இருக்கிற சீமானின் தம்பிகள் நாங்கள் முன்வைக்கிறது ஒன்றே ஒன்றைத்தான். எங்கள் அன்பு சகோதரன் சேவியர் குமார் செய்த குற்றம் என்ன? எதற்காக எங்கள் தாய் தென்புலத்து குமரித்தாய் வாழ்கிற அந்த தமிழர் நிலத்தில் தமிழ் தேசிய இனத்தினுடைய உரிமைகளுக்காக களத்தில் நின்று போராடிய 14 ஆண்டு காலம் சமரசமில்லாது என் தலைவன் சீமானோடு களத்தில் நின்று போராடிய வரலாற்று பெருந்தலைவன் தமிழ் தேசிய இனத்தின் தலைவனாக இருக்கிற பெருமாவீரன் பிரபாகரனை தலைவனாக ஏற்றுக்கொண்டு சமரசமில்லாத சமர் புரிந்த எங்கள் பிள்ளையை எதற்காக படுகொலை செய்தீர்கள்? அவன் செய்த குற்றம் என்ன? கருணாநிதியின் குடும்பத்தை போல இந்த நிலத்திலே பல்லாயிரம் கோடிகளை எங்கள் பிள்ளை சேவியர் குமார் கொள்ளையடித்து சேர்த்து வைத்திருக்கிறானா? அதற்காக எங்கள் பிள்ளையை கொன்றீர்களா? எதற்காக கொன்றீர்கள்? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மகளிர் அணி மாநாட்டிலே வந்த மகளிருடைய இடுப்பை கிளியானே திமுகவினுடைய தொண்டன், அதை போல எங்கள் பிள்ளை சேவியர் குமார் மகளிரை மதிக்காது நடந்தானா? அதற்காக கொன்றீர்களா? எதற்காக கொன்றீர்கள்? அவன் செய்த குற்றம் என்ன? மனோ தங்கராஜ் என்கிற மாங்கா மடையன், கன்னியாகுமரியினுடைய அமைச்சர், அயோக்கியன், ஸ்டாலினுடைய பினாமி, பல்லாயிரம் கோடிகளை எங்களினுடைய இயற்கை வளமாக இருக்கிற குமரி தாயினுடைய இதயத்தை கிழித்து பிளந்து பாறையை அடித்து நொறுக்கி கேரளாவிற்கு விழுமியம் துறைமுகத்திற்கு அம்பானிக்கு அதானிக்கு கடத்துகிறானே, அதை போல எங்கள் பிள்ளை சேவியர் குமார் செய்தாரா? அதற்காக நீங்கள் பச்சை படுகொலை செய்தீர்களா? என்ன செய்தான் எங்கள் பிள்ளை சேவியர் குமார்? அவன் தஞ்சை சோழ மண்டலத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிற விவசாயிகளுக்காக, எலிக்கறி தின்ன எங்களுக்காக போராடிய பிள்ளை எங்கள் சகோதரன் சேவியர் குமார். கல்பாக்கத்திலே அணுமின் நிலையத்திலே ஏற்பட்ட கசிவினால் பாதிக்கப்பட்ட தமிழ் சமூகத்தின் மக்களுக்காக போராடிய பிள்ளை எங்கள் அண்ணன் சேவியர் குமார். பாலாற்றிலே ஆந்திர அரசு தரமறுக்கிற தண்ணீருக்காக, தமிழ் தேசிய இனத்தினுடைய உரிமைக்காக களத்திலே நின்று போராடிய பிள்ளை எங்கள் பிள்ளை சேவியர் குமார், சீமானின் தம்பி. அவரை நீங்கள் பச்சை படுகொலை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எடுபடிகள் அன்னக்கைகள் செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் உங்களுடைய இறுதி அத்தியாயத்தை எழுதி கொண்டிருக்கிறீர்கள். சீமான் என்கிற வரலாற்று பெருந்தலைவன் எங்கள் அண்ணன் சேவியர் குமார் செந்திய செங்குருதியில் இருந்து தமிழ் தேசிய இனத்தினுடைய வசந்த காலத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். நாங்கள் பழிக்கு பழி தீர்ப்போம், சத்தியமா தீர்ப்போம், சத்தியமா செய்வோம். நீ நினைச்சுக்கிட்டு இருக்க கத்திட்டு விட்டுட்டு போறதுக்கு அதிமுக காரணம், கம்யூனிஸ்ட் காரணம் இல்ல. நாங்க எங்கள் அம்மா பெருமதிப்பிற்குரிய பெருமகள் லீலாவதியை பச்சை படுகொலை செய்த போது அதை சகித்துக் கொண்டு இப்போதும் அந்த கூட்டணியிலே இருக்கிறாரே கம்யூனிஸ்ட் மாதிரி இல்ல. நாங்கள் பெருமாவீரன் பிரபாகரனின் பிள்ளைகள். எங்கள் தலைவன் சீமான் எங்கள் கரங்களிலே ஜனநாயகம் என்கிற சங்கிலியை பிணைத்து கட்டி இருக்கிறான். அவன் அவிழ்த்து விட்டால் ஒரு திமுக உயிரோடு இருக்க முடியாது. மரணம் எங்கள் மயிருக்கு சமம். 2009 மே 18 அன்று இறந்தவர்கள் நாங்கள். இப்ப வாழ்றதெல்லாம் எங்களுக்கு போனஸ் வாழ்க்கை தான், போனஸ் வாழ்க்கை தான். மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்களே, உங்களிடத்திலே எளிய மகன் சீமானின் தம்பி ஒன்றை சொல்கிறேன். உங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறவெல்லாம் 60 வயசுக்கு மேல இருக்கிற சக்கர வியாதிகார இங்கே பார். சோழ மண்டலத்தில் மட்டும்
30-35 வயதுக்குட்பட்ட இளைஞர் பெரும் பிள்ளைகள் சீமானின் பக்கத்தில் நிற்கிறான். எங்களுக்கு மரணம் இனிப்பை போன்றது. எங்களுக்கு மரணத்தை கண்டு அச்சமில்லை. நீ இந்த ஒரு சேவியர் குமாரை படுகொலை செய்திருக்கிறான். 1000 சேவியர் குமார்களை என் உயிர் தலைவன் சீமான் உருவாக்கி களத்திலே நிறுத்த இருக்கிறான். என்ன பிரச்சனை? உங்களை மாதிரி அசிங்கமா எங்களை நடக்க சொல்லது. ஜனநாயகத்தின் வழியில் நடக்க சொல்றான். எங்கள் கரங்களிலே ஜனநாயகம் என்கிற சங்கிலியை பிணைத்து கட்டி இருக்கிறான். அவன் சாவியினால் திறந்து விட்டுட்டான்னா ஒருத்தனும் நிம்மதியா இருக்க முடியாது. எங்களால எல்லாம் முடியும், எங்களால எல்லாம் முடியும். 21 நாடுகள் எங்கள் தமிழீழ தேசிய திருநாட்டை நிர்மூலமாக்கிய போது கூட காலத்தில் நின்றானே பெருமாவீரன் பிரபாகரனின் வாரிசுகள் நாங்கள். அடைந்தால் திராவிட நாடு, இல்லையே சுடுகாடு என்று கூறிவிட்டு கொண்ட கொள்கையில் சமரசம் செய்து கொண்ட அண்ணாவின் பிள்ளைகள் அல்ல நாங்கள். பிரபாகரனின் பிள்ளைகள், சீமானின் தம்பிகள். பழிக்கு பழி தீர்ப்போம். பாதுகாப்பா இருக்க சொல்லு ரமேஷ் பாபு. ஏண்டா நீ அருவாளை எடுத்து வெட்டி எங்கள் பிள்ளையை பச்சை படுகொலை செய்து விட்டால் நாங்கள் ஜனநாயகத்தின் வழியிலேயே போராட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் இது எந்த விதத்தில் அறம்? எந்த விதத்தில் அறம்? இந்த கூட்டத்தின் வாயிலாக எங்கள் அண்ணன் சீமானுக்கு ஒரு கோரிக்கையை சோழ மண்டலத்தில் இருந்து விடுக்கிறோம். எங்கள் கரங்களிலே கட்டப்பட்டிருக்கிற ஜனநாயக சங்கிலியை அவிழ்த்து விடுங்கள். கன்னியாகுமரியில இருக்கிற ரமேஷ் பாபுவின் தலையை உன் வீட்டு வாசல்ல வைக்கிறோம். எங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. நாங்க என்ன பொன்முடி மாதிரி 10,000 கோடி கொள்ளையடிச்சு வச்சிருக்கோமா? நேரு சித்தப்பா மாதிரி பல லட்சக்கணக்கான கோடிகளை கொள்ளையடிச்சு வச்சிருக்கோமா? எங்களுக்கு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. எங்கள் தமிழ் தேசிய இனம் வாழ வேண்டும் என்கிற உயரிய லட்சியம் மட்டும் தான் எங்களுக்கு இருக்கிறது. அந்த லட்சியத்திற்காக, தமிழ் தேசிய இனத்தினுடைய விடுதலைக்காக களத்திலே நாங்கள் ஜனநாயக பாதையில் செல்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழர்களே, நண்பர்களே, நீங்கள் எங்களை ஜனநாயக பாதையிலேயே போக அனுமதியுங்கள். எங்களை மடைமாற்றினீர்கள் என்றால் 1000 துப்பாக்கிகளுக்கும் பல்லாயிரக்கணக்கான பீரங்கி குண்டுகளையும் எதிர்கொண்டு நின்ற தலைவன் மேதகவே பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்கள் என்பதை கூறிக்கொண்டு இந்த நிலத்திலே பச்சை படுகொலை செய்யப்பட்டிருக்கிற எங்கள் அண்ணன் சேவியர் குமாரனுடைய படுகொலைக்கு எங்கள் அண்ணன் 26ஆம் தேதி தென்புலத்திலே கன்னியாகுமரியிலே சீமான் கன்னியாகுமரி செல்வதற்கு முன்பாக அந்த 11 அயோக்கியர்களையும் பாதிரிமாரையும் நீங்கள் தமிழ்நாட்டினுடைய காவல்துறையும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களும் கைது செய்து நடவடிக்கை எடுக்கணும். ஜனநாயகத்தின் முன்பு நிறுத்தி, நீதித்துறையின் முன்பு நிறுத்தி அவருக்கு தக்க தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தவறினால் எங்கள்கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். பெருசா இங்க திமுக ஒண்ணும் பண்ண முடியாது. 10,000 கோடிகளை சொத்தை பாதுகாப்பதற்காகவே அவன் வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சியிடம் சமரசமாகி மண்டியிட்டு கிடக்கிறான். இந்த பிஜேபி கிட்ட எங்களை என்ன பண்ண முடியும்? அவனால மாட்டு மூத்திரம் கிடைக்கிறவன்ட்டே மண்டியிட்டு கிடக்கிற நீ புலிகளிடத்திலே என்ன செய்து விடுவாய் என கூறிக்கொண்டு இந்த நிலத்திலே மதிப்புமிக்க காவல்துறை தக்க நடவடிக்கை எடுத்து உடனடியாக அண்ணன் சேவியர் குமாரை கொலை செய்த குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு சீர்மிகு தமிழர் நாட்டில் சீமானாட்சி மலரட்டும், சிந்தையெங்கும் தமிழர் நெஞ்சில் புரட்சி தீ பரவட்டும், பறக்கட்டும் புலிக்கொடி, இனியேனும் சிறக்கட்டும் தமிழ் கொடி. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.